கதையுமே ஓபன் ஆனதுமே புதுமண தம்பதியினர்கள் ஜோடியா கல்யாணம் ஆகி ட்ரெயின்ல கிளம்பி வராங்க. ஒரு வழியா வந்து அந்த பையனோட வீட்டுல முதலேற வணைக்கப்படுத்து தூங்கையில, ஆனா அந்த பொண்ணுக்கு மட்டும் அங்க தூக்கம் வரல. சரின்னு எந்திரிச்சு வெளியில எல்லாம் போய் பயங்கரமா சுத்திட்டு அப்படியே வீட்டுக்கு வந்து படுத்து தூங்கிடுறா. சரி காலையில எழுந்து பார்த்தா அவங்க ஹஸ்பண்டுமே எழுந்து எதுவுமே சொல்லாம வேலைக்கு கிளம்பி போயிடுறாரு. போர் அடிக்குது. வீட்டை விட்டு வெளியில வந்தா அந்த பொண்ணுக்கு எல்லாமே புதுசா இருக்குது. அந்த பொண்ணை எல்லாருமே புதுசா பாக்குறாங்க. யாருகிட்ட பேசுறதுன்னு ஒண்ணுமே புரியாம அந்த பொண்ணு திரும்ப வீட்டுக்குள்ளே போய் படுத்து தூங்கிடுது. ஹஸ்பண்டுமே வேலை முடிச்சு வந்த உடனே காலையில நீ பாட்டு கிளம்பி போயிட்டா, வீட்டுல சமைக்கிறதுக்கு ஒண்ணுமே இல்ல, எனக்குமே பசிக்கொண்டு உனக்கு கொஞ்சம் கூட தோணவே இல்லையா, அட்லீஸ்ட் சாப்பாடு வாங்கி சாப்பிடுறதுக்கு காசாவது வச்சுட்டு போயிருக்கலாம்ல இப்படின்னு பயங்கரமா திட்டிட்டு இருக்கா. அவன் ஹஸ்பண்டுமே சரின்னு எல்லாத்தையுமே கேட்டுட்டு அடுத்த நாளுமே காசு கொடுத்துட்டு அவனுமே வேலைக்கு கிளம்பிடுறான். அடுத்த நாள் அந்த பொண்ணுமே பக்கத்து வீட்டு ஆண்டி கிட்ட போய் சமைக்கிறது எப்படின்னு ஹெல்ப் கேட்டு சமையல் எப்படிங்கறத கொஞ்சம் கொஞ்சமா கத்துக்கிட்டு வந்து வீட்டுல இருக்கிறத வச்சு சமைக்கலாம் ட்ரை பண்ணும்போது அவங்க ஹஸ்பண்டுமே குடிச்சிட்டு வீட்டுக்கு வந்துடுறாப்புல. இப்ப திரும்ப அவனோட ஹஸ்பண்ட் கிட்ட நீயுமே வேலைக்கு போற குடிக்கிற வர என்ன பத்தி உனக்கு கொஞ்சம் கூட கவலையே இல்லல்ல, நீயுமே என்ன பண்ணுவியா எனக்கு தெரியாது, இந்த வாரம் சண்டேக்கு என்ன எங்கேயாவது வெளியில கூட்டிட்டு போய் ஆகணும் அப்படின்னு ஸ்ட்ரிக்ட்டா சொல்ல, சரின்னு அவனுமே அந்த பொண்ணை பஸ்ல ஏத்திட்டு இவனுமே தூங்கிடுறான். தூங்குனதுல எங்க இறங்கணும்னே தெரியாம கிட்டத்தட்ட 7 மணி நேரம் அப்படியே டிராவல் பண்ணிடுறாங்க. சரின்னு பஸ் ஸ்டாப்ல இருக்க டைம் கீப்பர்ட்ட கேட்டா இதுவுமே உங்க ஃபால்ட், தூங்குனது உங்க தப்பு, அதுக்கு நாங்க என்ன பண்ண முடியும், சரிப்பா எங்க ஊருக்கு போறதுக்கு அடுத்த பஸ் எப்போ வரும்னு கேட்டா இன்னும் 5 நிமிஷத்துல அடுத்த பஸ் இருக்கு, அதுல ஏறி உடனே கிளம்பிருங்க, இல்லனா உங்க ஊருக்கு பஸ்ஸே இல்ல அப்படின்னு சொல்லிடுறாரு.